ஜம்ஜம் நீரில் கழுவி கல்வியையும் ஞானத்தையும் புகட்டி மீண்டும் எனது நெஞ்சுக்குள் வைத்தார்கள். பிறகு அது கழுதையும் அல்ல, கோவேரி கழுதையும் அல்ல, இடைப்பட்ட ஒரு கழுதை. அது வெண்ணிறத்திலே இருந்தது. இப்படி ஹதீஸ்ல இடம் பெற்ற உடனே துருக்கிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கழுதைக்கு 2 ரெக்கை கொடுக்கிற மாதிரி போட்டோ போட்டிருப்பான். எல்லா வீட்லயும் பர்க்கத்துக்கு மாட்டிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இதுதான் புறாக்குன்னு சொல்லுவான். எதையாவது வித்து மக்கள்கிட்ட காசு ஆக்கணும் மார்க்கத்தை. பொதுவா என்ன எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடக்கூடாது. கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல, இடைப்பட்ட ஒன்று, அது பறக்கக்கூடிய தன்மையுடையதுன்னு சொன்னோன்னே துருக்கிக்காரன் பார்த்தான். ஒரு கழுதியை வரைஞ்சி அதுக்கு 2 ரெக்கையை விட்டு இன்னைக்கு அதை வித்து அதை வீட்டுல பிரேம் ஆக்கி எல்லாம் காசு ஆக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்ப புராக் என்று சொல்லப்படுகின்ற பெயருடைய வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய அதிவேகமாக மின்னல் தூரத்தில் பறக்கக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த வாகனம் எந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது? நம்முடைய பார்வை எட்டுகிற அளவுக்கு அது ஒரு 8 எடுத்து வைக்குமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய புராக் என்ற ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனம் கொண்டு வரப்பட்ட உடனே அந்த வாகனத்தில் நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த வாகனத்திலே புறப்பட்டோம். புறப்பட்டு அந்த வாகனம் மதீனா சென்ற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறங்குங்கள், 2 ரக்காத் தொழுங்கள் என்றார். நான் இறங்கி 2 ரக்காத் தொழுதேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், இறங்கி நீங்கள் தொழுத இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இதுதான் மதீனா. நீங்கள் மிக விரைவில் இங்கே ஹிஜ்ரத் செய்து வரப்போகிறீர்கள் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்தார். மீண்டும் அவர்கள் பயணமானார்கள். சிறிது தூரம் சென்ற உடனே மீண்டும் பைத்துல் லஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வந்தது. அந்த இடம் தான் பெத்லஹேம் என்று வரலாற்றில் அறியப்படுகிற இடம். அந்த இடம் வந்த உடனே மீண்டும் 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது முடிஞ்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது எந்த இடம் தெரியுமா? இதுதான் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக தூர் சைனா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வருகிறது. அங்கேயும் 2 ரக்காத் தொழுகை. இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து பேசினானே அந்த இடம் தான் இந்த இடம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கைமிக்க அந்த பள்ளியை நோக்கி அந்த வாகனம் சென்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அந்த வாகனத்தை பள்ளியின் ஒரு ஓரத்திலே நிறுத்தி வைத்து நாங்கள் இருவரும் பள்ளிக்குள் சென்றோம். அங்கே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே காண்பித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் அந்த பள்ளியிலே இருந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துங்கள் என்று. நான் தொழுகை நடத்தினேன். பிறகு ஒரு தட்டில் மதுபானமும் ஒரு தட்டில் பாலும் கொண்டு வந்தார்கள். நான் பாலை தேர்வு செய்து அருந்தினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், இயற்கையான பானத்தையே நீங்கள் தேர்வு செய்தீர் என்று சொன்னார். மேலும் நான் அந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது மக்காவினுடைய குறைசி கூட்டத்தார்கள் வியாபாரம் நிமித்தமாக சாம் நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனின் ஒட்டகம் தொலைந்து போயிருந்தது. நான் அந்த ஒட்டகத்தை பிடித்து அவன் பார்க்கிற இடத்தில் அங்கே போய் நிறுத்தி வைத்து விட்டு நான் சென்று விட்டேன். அவனுக்கு ஒட்டகம் கிடைத்தது. இரவிலே குடிக்கின்ற தண்ணீர் பாத்திரத்தை அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். நான் தண்ணீர் குடித்து விட்டு அந்த பாத்திரத்தை நான் மூடிவிட்டு திரும்ப சென்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சம்பவத்தின் இடையிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பைத்துல் முகத்தஸ் என்பது எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சென்ற பாடத்திலே பார்த்தோம், பாலஸ்தீனத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாயியாக இருந்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அங்குதான் இந்த பைத்துல் முகத்தஸ் இருந்த இடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜின்களால் கட்டப்பட்டது இந்த பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கிறது. அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஜின்களால் கட்டப்பட்டதுதான் இந்த பைத்துல் முகத்தஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. இந்த பைத்துல் முகத்தஸில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளின் அறிகுறியாக வந்து தஜ்ஜாலை கொன்று யாஜூஜ் மாஜூஜையும் கொன்று மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிற இடமும் இந்த பைத்துல் முகத்தஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல,
இன்றைக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையானது என்று தெரியவில்லை. அரசல் புரசலாக பத்திரிகையிலே வந்துவிட்டது. எந்த உண்மை தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அற்புத சம்பவத்தை பாருங்கள். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதம். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்திருப்பான்? மக்காவிலிருந்தே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அழைத்திருப்பானா இல்லையா? அல்லாஹ் ஏன் செய்யல? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மக்கா என்பது உலகத்தின் மையப்பகுதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து கட்டப்பட்ட ஒரு பள்ளி. உலக மக்களுக்கெல்லாம் கிபிலாவாக பெறுகிற காலத்திலே திசையாக இருந்து மக்களுக்கு தொழுகையினுடைய கிபிலாவாக ஆக போகிற ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் தூக்காமல் ஏன் பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து அங்கிருந்து ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்குகிறான் என்றால், விஞ்ஞானிகள் மெல்ல மெல்ல கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விமானம் இருக்கிறது, பறக்கிற விமானம். அது ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு டைரக்ஷனின் மூலம் விமானங்கள் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விண்வெளிக்கு செலுத்துகிற ராக்கெட் மட்டும் பைத்துல் முகத்தஸின் மேல் பகுதியில் இருக்கிற வானத்தில் இருக்கின்ற வழியாக மட்டும்தான் இந்த உலகத்தில் எங்கு யார் ராக்கெட் செலுத்தினாலும் பைத்துல் முகத்தஸின் மேல்முகத்தின் வழியாகத்தான் அந்த ராக்கெட் செல்ல முடியும். அல்லாஹ் அங்குதான் ஒரு வழியையே விண்வெளிக்கு செல்கிற வழியையே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்று இன்றைக்கு மெல்ல மெல்ல கண்டுபிடித்து சொல்லவும் வெட்டி தலை குனிந்து இன்றைக்கு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விண்வெளிக்கு பயணமாகிறார். விண்வெளிக்கு அப்படி பயணமாகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நான் முதல் வானத்திற்கு சென்றேன். அந்த வானத்தை பாதுகாக்கின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்டார், நீங்கள் யார்? உங்களோடு வந்தவர் யார் என்று. நான் தான் ஜிப்ரீல், இவரை அழைத்து வருமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னவுடனே வானம் திறக்கப்பட்டது. முதல் வானத்தில் போய் பார்த்தார், அங்கே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், இவர் யார் தெரியுமா? இவர்தான் உம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று அறிமுகப்படுத்தினார். உடனே எனது அருமை மகனே, என்னுடைய சகோதரனே, அல்லாஹ் உனக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும் என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார். இரண்டாவது வானத்திற்கு செல்லப்பட்டது. இரண்டாவது வானத்திலும் அதே மாதிரி வானவர் கேட்க ஜிப்ரீல் பதில் சொல்ல இரண்டாவது வானத்தை திறந்து பார்க்கும் பொழுது இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டாவது வானத்திலே இருந்தார்கள். அதே போன்று மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அவரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சொல்லும் பொழுது உலகத்தின் பாதி மக்களின் அழகை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தின் பாதி மக்களுடைய அழகை இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். ஐந்தாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அவரை கடந்து செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுக ஆரம்பித்தார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து இவர் யார் என்று கேட்க இவர்தான் மூசா என்று சொல்லப்பட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில இடம் பெற்றிருக்கிறது. அவரை நான் பார்த்தேன், உயரமானவராக இருந்தார், நரத்த முடியுடையவராக இருந்தார், கோதுமை நிற கலரில் இருந்தார் என்று சொல்றார். அப்ப ஏன் அழுதீர்கள் என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை காட்டிலும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற மக்களை அதிகப்படியான மக்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்ப போகிறானே, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். எனது சமூக மக்களை காட்டிலும் உங்களுடைய சமூக மக்கள் அதிகமானவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கிறார்கள் என்று நம்மை நம்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்யணும். அடுத்ததாக ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வைத்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி 32வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலகத் ஆதைனா மூஸல் கிதாப, மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை நீங்கள் நம்புங்கள். ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇஹி வஜஅல்னாஹு ஹுதன் லிபனி இஸ்ராயீல். மேலும் மூசாவை சந்தித்ததை நீங்கள் சந்தேகம் கொள்ளவே வேண்டாம் நபியே, மேலும் பனி இஸ்ராயீல் மக்களுக்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் விண்வெளி பயணத்தின் பொழுது சந்தித்திருக்கிறார், பல நபிமார்களை சந்தித்திருக்கிறார். 7வது வானத்தில் சந்தித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை.
அவரை குறித்தும் அறிமுகம் செய்யப்படுகிறது. அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இடம் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார். 7வது வானம். இந்த வானத்திற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அரிசும் இன்ன பிற சம்பவங்களும் இந்த வானத்திற்கு மேல்தான் இருக்கிறது. அந்த உச்சகட்ட நிலையில் அமர்ந்து கொண்டிருப்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளியை குறித்தும் சங்கை மிக்க 7 வானத்தை தாண்டி இருக்கின்ற அந்த இல்லத்தை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாராம், இது வானவர்கள் மட்டுமே அல்லாஹ்வை சுஜூது செய்கிற ஒரு இல்லம். இந்த இல்லத்திற்குள் தினந்தோறும் 70,000 வானவர்கள் சென்று கொண்டே இருப்பார்களாம். 70,000 வானவர் ஒரு முறை போனார்னா திரும்ப இன்னொரு புதிய 70,000 வானவர்கள் தான் வருவார்களாம். ஒரு முறை தான் ஒரு ஆளுக்கு உள்ளுக்குள்ள போக அளவுடு. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்றைக்கு இந்த பூமியை படைத்தானோ அன்றிலிருந்து இந்த மஸ்ஜிதுல் மஅமூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளிவாயில் வானவர்கள் சுஜூது செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றது. அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அந்த இடம்தான் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடம் 53வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாரு, இதற்கு மேல் வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை நபியே என்று சொல்லி அவர் போயிட்டார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் விழுகிற சப்தத்தை கேட்கிறார். இந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து தண்ணீர் விழுகிற சப்தம் கேட்கிறார். ஜிப்ரீலே, இது என்ன தண்ணீர்? அதுதான் நல்லவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தினுடைய நீரோடை, அதைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தங்கத்திலான ஒரு பறவை பறந்து வந்து, முஹம்மது ஆகிய உங்களுக்கு அல்லாஹ் 3 வகையான அருள் செய்து விட்டான். அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கடமையாக்க போகிறான். மேலும் இணை வைக்காத நபர்கள் உங்களுடைய சமூகத்திலே இருந்தால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்ததாக கூறுகிறான். மேலும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், எந்த நபிமார்களுக்கும் அருளப்படாத வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அருளி இருக்கிறான், இந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தங்கத்திலான ஒரு பறவை பறந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் சொன்னது. சூரத்துல் பக்ராவினுடைய 285வது வசனமும் 2வது அத்தியாயத்தின் 285வது வசனம், 286வது வசனம். ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கப்படுகிற அந்த வசனம் 86வது வசனம். இந்த 2 வசனத்தின் சிறப்பையும் இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது இந்த 2 ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு நீங்கள் தூங்கினால் இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சித்ரத்துல் முன்தஹாவுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார். இந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற இந்த மரத்தினுடைய இலைகள் எப்படி இருந்தது என்ற ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது யானையின் காதுகளை போன்று அதனுடைய இலைகள் இருந்தது. எப்படிப்பட்ட அழகுடையதாக இருந்தது! யாருமே இந்த உலகத்தில் வர்ணிக்க முடியாத அழகுடையதாக அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த மரம் இருந்தது. அந்த இடத்தில் தான் எல்லா மலக்குமார்களும் ஒன்று கூடுவார்களாம். அதிகாலை பொழுது சேவல் கூகுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்குமார்கள் வந்து விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய அருளை வாங்கி வருகிற மலக்குமார்கள், நம்மிடமிருந்து நம்முடைய செயல்பாடுகளை எடுத்துச் செல்கிற மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து பிரகடனப்படுத்துகின்ற மலக்குமார்கள் எல்லாம் கூடுகிற இடமும் இந்த சித்ரத்துல் முன்தஹாவின் மரத்துக்கடியில் தான் எல்லாம் கூடுவார்கள். அதற்கு மேல் செல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை வாங்கி தூதர்களுக்கு கொண்டு வருகிறவர் ஜிப்ரீல் நபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கெல்லாம் தலைவர், உன்னதமான வானவர். அவர் கூட அதை தாண்டி செல்கிற உரிமை அவருக்கும் இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தோடு அவனுக்கே உரித்தான தோற்றத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு ஒன்றை சொல்கிறேன். அல்லாஹ்வினுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வானவர்கள் தனி, அது அவர்களுடைய பணி. அந்த 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள்.
அவர்கள் பிரம்மாண்டமான தோற்றத்தை உடையவர்கள், நீங்கள் நினைப்பதை போல சாதாரண தோற்றத்தை உடையவர்கள் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாவது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நாற்காலியில் அமர்ந்திருப்பார்கள்.